உங்களுக்கு உங்களுக்கும் மாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்ல, நீங்க உங்களுக்குள்ள நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரினா என்ன மாதிரி இருக்கும்? படத்துலலாம் நடிச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த படத்துக்குலாம் அப்ரோச் வந்து அவங்களே தான் பண்ணாங்களா இல்ல எப்படி? அவங்களே வந்து கரெக்டா அதை பண்ணி போவாங்க. கருப்பன் படத்துல நடந்துச்சு. நான் வந்து இவன் போன் பேசிட்டு இருக்கானோன்னு கூட நினைச்சேன், ஆனா பார்த்தா மாடிக்கிட்ட தான் பேசுவாங்க. நீங்க எப்படி பேசுவீங்க? ஒரு தடவை பேசிக்காங்க. சும்மா என்னையா சாப்பிட்டியா வாயா மாறா பாப்பா அப்பா சொல்றேன். வணக்கம், உங்க பேர் என்னக்கா? சாரகி. இது உங்க மாடு தானா? எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? 10 வருஷமா வளர்க்குறோம். இதுக்கு பேர் என்னக்கா? பேர் ஜானி. ஜானி புதுசா இருக்கே, மாடுங்களுக்கு இந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டது இல்ல. எதனால ஜானின்னு வச்சீங்க? மெட்ராஸ் படம் அந்த இது கண்டா இருக்கப்ப மெட்ராஸ் படம் வந்துச்சு. அதுல வந்து ஜானின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் வந்து அவர் கொஞ்சம் டம்மியா இருப்பாரு. அப்புறம் அவர் வந்து சொல்லுவாங்க அந்த படத்துல, அது மாதிரி ஒரு காலத்துல அவரை டீல் பண்றதே ரொம்ப கஷ்டம்டான்னு. அது மாதிரி இது கண்டா வரப்ப நாங்க அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா 120 வாடி இது வரைக்கும் அவுத்திருக்கோம். 116 வாடியில ஜெயிச்சிருக்கு. 4 வாடியில மட்டும்தான் பிடிமாடு. இதோட பரிசு தான் எங்க வீட்டுல அதிகமா இருக்கிறதே. அப்ப அந்த படத்துல வர மாதிரி அசால்ட்டா நினைக்காதீங்கடான்ற மாதிரி வேலையை காமிச்சிருக்கு. ஆமா. இது வரைக்கும் யாரையாவது குத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்ல. அது வேலையை மட்டும் அது பார்த்துட்டு வந்துரும். இத நீங்க வாடியில அவுக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன மாதிரியான சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணுவீங்கக்கா? நாங்க வீட்டுல எப்படி இப்ப நம்ம மாலை போடுறப்ப, ஒரு கோயிலுக்கு போறப்ப மாலை போடுறப்ப நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி வீட்டுல நாங்க வீடு வாசல்லாம் அலசி விட்டு விரதமா இருந்தது அதை மாடு அவுப்போம். அதே மாதிரி எங்கிட்ட வேற ஏதாச்சும் கேதம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தீட்டு வீணா போயிட்டு வந்தா மாடு கிட்ட போக மாட்டோம். ஒரு சாமி மாதிரி தான் அது எங்களுக்கு. இப்ப நீங்க இந்த மாடை வந்து பர்சனலா வளர்த்திருக்கீங்களா? இப்ப வந்து அதுக்கு தீனி போடுறது அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம். வணக்கம், உங்களுடைய பேரு? என் பேர் அழகர். எத்தனை வருஷமா இதை வளர்க்குறீங்க? இந்த மாடை நீங்க மட்டும் தான் வளர்க்குறீங்களா இல்ல குடும்பமா சேர்ந்து? இல்ல மொத்தமா தான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. அதுக்கப்புறம் எனக்கு இது பெரிய அதிகனால இதை நான் தனியா எடுத்து கேர் பண்ணி பாத்துக்கிட்டேன். இந்த 2 இயர்ஸா வளர்க்குறோம். ஓகே, இந்த மாடோட பேரு? கோயில் பேர் தான் மந்தியம்மன் கோயில் பேர் தான் வச்சிருக்கோம். நாங்க செல்லமா மாறன்னு கூப்பிடுவோம். ஓகே, எதனால கோயில் பேரு இந்த மாடு கொண்டு வந்து? 2016-17 ஜல்லிக்கட்டு தடைப்பட்டப்ப பெரியப்பா வந்து கோயிலுக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு கண்டிக்க கோயிலுக்காண்டி நேர்ந்து விட்டாங்க எல்லா கோயிலுக்காண்டியும். அப்ப இது மந்தியம்ன்றது நம்ம அதாவது காவல் தெய்வம், அதுக்காண்டி நேர்ந்து விட்டது. அதை அப்படியே அது நினைவா மந்தியம்மன் கோயிலுக்காண்டி நேர்ந்து விட்டு வளர்க்குறோம். இப்ப வந்து இவங்க கிட்டலாம் பேசினப்ப சொன்னாங்க, உங்க பெரியப்பா சித்தப்பா இவங்க கிட்டலாம் பேசுறப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குமா? அதெல்லாம் என்ன சொல்ல. உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கும்ல? அதாவது எப்படின்னா, இப்ப நாங்க 4 பேர் பசங்க மொத்தமா போறோம்னா 4 பேர் இருக்கிற இடத்துல 3 பேர் பாயும். நான் பக்கத்துல தான் நிப்பேன். இப்ப நான் இங்க நிக்கணும்னா கயிறை பிடிச்சி நிப்பேன். அவங்களும் பக்கத்துல 3 பேர் நிப்பாங்க. அவங்க 3 பேர்த்தையும் பாயும், என்னை பாய. ஓகே, இப்போ வந்து அவர் சொல்றப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, அதாவது நான் வந்து இவன் போன் பேசிட்டு இருக்கானோன்னு கூட நினைச்சேன், ஆனா பார்த்தா மாடிக்கிட்ட தான் பேசுவாங்க. நீங்க எப்படி பேசுவீங்க? ஒரு தடவை பேசிக்காமீங்க. சும்மா என்னையா சாப்பிட்டியா வாயா மாறா பாப்பா அப்பா சொல்றேன் ஒழுங்கா உட்காரு அப்படின்ட்டுவேன். அது வாடுக்க உட்காந்து உட்காரு. ஓகே, அந்த அப்பா மகன் கான்செப்ட். ஓகே, இது எத்தனை வாடினே போயிருக்கு? அது ஒரு எப்படி 8-9 பேருக்கு. ஓகே, இப்போ நாங்க இங்க வந்ததுல இருந்து நோட்டீஸ் பண்றோம், அது சவுண்ட் கூட அந்த மாடு சவுண்ட் கொடுக்க இதுவும் ரிட்டர்ன் சவுண்ட் கொடுக்குது. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு பேச்சுவார்த்தை? அதான் அண்ணன் தம்பி மாதிரி தான் அவங்க 2 பேருமே. அவர் தான் இந்த கட்டுத்தரைக்கு ராஜா, அவருக்கு அப்புறம் இவர் தான். அந்த கான்செப்ட் தான். அவர் ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவர் கம்மன் நின்றுவாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் பேசுவாரு, அவர் பேசிட்டா அவர் கம்மன் நின்றுவாரு. நீங்க சொன்னீங்கல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பையன் மாதிரி பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இதுக்கு நீங்க என்ன மாதிரியான பிராக்டிஸ் எல்லாம் கொடுப்பீங்க? இதை வந்து ஒரு பெட்டரா வந்து போய் வாடிவாசல் இறக்குறதுக்கு மேக்சிமம் நடப்பயிற்சி, அதை விட்டா நீச்சல், அப்புறம் வந்து நம்ம மண்ணு குத்துற பயிற்சி தான். அதுக்கு மேல கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதுவே போதுமானதுதான். வணக்கம், உங்க பேர் என்ன? எனக்கு அவனி வி சின்ன தம்பி என் பேரு. எத்தனை வருஷமா காலை வளர்க்குறீங்க? காலை ஒரு 20 வருஷம் வளர்க்குறோம். இப்ப இது நம்ம காலை தானா? நம்ம காலை, சித்தப்பா காலை. ஓகே, இது பேரு? இது பேர் வந்து கருப்பன் வைப்போம். போல நடிகருக்கு படத்துல எல்லாம் நடிச்சிருக்கு, அமைச்சர் எல்லாம் பார்த்துருக்கு. குறிப்பிட்ட எவ்வளவு பரிசு வாங்கணுமோ அவ்வளவு பரிசு வாங்கியிருக்கு. ஓ, அப்ப இது ஒரு குட்டி செலிபிரிட்டி மாதிரி தான். ஆமா, செலிபிரிட்டி. இப்ப படத்துல எல்லாம் நடிச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த படத்துக்கு எல்லாம் அப்ரோச் வந்து அவங்களே தான் பண்ணாங்களா இல்ல எப்படி? அவங்களே வந்து கரெக்டா அதை பண்ணி போவாங்க. கருப்பன் படத்துல நடிச்சிருக்கு, பாத்துருக்கலாம். ஆமா, பல அமைச்சரையும் பார்த்தாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, எதனால? ஏர்போர்ட்டுக்கு போராட்டத்துக்கு இந்த மாடை வச்சுட்டு ஒரு சிலதெல்லாம் போய் அங்க ஒரு முக்கியமான கருத்துல எடுத்தாங்க. ஓகே, அப்ப நீங்க இத கருப்பனை கூட்டு போயிட்டு தான் நீங்க அந்த போய் அமைச்சர் கிட்ட கேப்பீங்களோ மனு குடுக்கறதாக? மனு எங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க. அமைச்சர் இந்த மாதிரி இருக்கும்போது முக்கியமான மனு இது வந்து ஒரு 20,000 ஆள், ஒரு லட்சக்கணக்கில் தான் அது வார்டுக்கு போகும் மாடு. அங்க போய் இந்த ஏர்போர்ட்லயே அது வார்டுக்கு இறங்கும் போது வைக்கும் போதும் நல்லா இருக்கும், பயப்பட வைக்காது. ஆனா பாடியில விட்டோம்னா அதை பார்க்க முடியாது, அது வேலையை அதை காட்டிடும். அதே மாதிரி ஒரு விஷயம் அந்த ஊருக்குள்ள வந்தோடனே சொன்னாங்க, இவருக்கு வந்து போராட்டத்துல பெரிய பங்கு இருக்கு. உண்மைதான், அது
அதுல ஏதாவது ஒரு கதை சொல்ல முடியுமா? இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களோட ரோல் எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான? கேட்டீங்கன்னா இப்ப அமைச்சர் வந்து கேட்கும்போது அவர் பிளேட்ல இருந்து இறங்கிட்டாரு. இறங்கி பன்னீர்செல்வம் வந்து வந்தாரு. ஆமா, வந்து இறங்கும்போது மாடை கூட்டிட்டு போயிட்டோம். இந்த கூட்டிட்டு போய் பார்க்கும்போது அவ்வளவு கூட்டத்திலயுமே கரெக்டா வந்துருச்சு, மேடையில் ஏறிடுச்சு. உங்களுக்கும் மாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்ல, நீங்க உங்களுக்குள்ள நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரினா என்ன மாதிரி? ஆட்டுக்குட்டி மாதிரி கூடயே வரும். பிறத்த அதாவது அங்க சூரனா இருந்தாலும் இங்க வந்து குழந்தை மாதிரி இருக்கு நம்ம கிட்ட. ஆட்டுக்குட்டி மாதிரி சால்ட்டா கூட வரும் போகும். ஆனா அங்க மட்டும் அவுத்து கவரை விட்டு பிரிச்சுட்டு வச்சுங்க, அது விளையாட்டே வேற மாதிரி இருக்கும். நம்ம மாட்டோட பேர் என்னன்னு? கருப்பு தான். அதுக்கு சாமி வருது, சாமி தான் வச்சிருந்தேன். அதை இன்னும் வச்சிருக்கேன். இந்த கொம்பை வந்து குத்துறாங்கல்ல கீழே மண்ணுல வச்சு, இதனால அவங்களுக்கு என்ன இதாகும்? அதாவது மன தைரியம் கொடுத்துரும். மனதைரியம்னா இப்போ மண்ணை குத்தும் போதே அதில் எப்படி முழுமூச்சா குத்துன்றதை நாங்கள் பார்த்துக்குருவோம். இப்போ ரைட் சைடு கொம்பை வந்து தான் குத்துதுன்னா லெஃப்ட் சைடு கொம்பு வேலை பார்க்கலையா, அதாவது லெஃப்ட் சைடில் மண்ணை அழுத்தி குத்தலை மாடு, அப்போ வந்து லெஃப்ட் சைடு கொம்பு வேலை செய்யலை. அப்போ நம்ம பழகும் போதே அந்த லெஃப்ட் சைடு கொம்பை கூட நறுக்கமாக விலகி பார்ப்போம். பிடிக்கிறதே லெஃப்ட் சைடு பிடிச்சி பார்ப்போம். பிடிச்சி பார்த்தோம்னா அதை எடுக்க ட்ரை பண்ணும். நம்ம பேட்ஸ்மேன் மாதிரி தான், ரைட் சைடு அடிக்கிறவர் லெஃப்ட் சைடு அடிக்க வைக்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க அது மாதிரி கொடுத்தாலே அந்த ரெண்டு பக்கமும் கொம்பு வேலை பார்க்க பழகிறோம். இப்ப இந்த மயில் சவலைக்கு 2 கொம்பும் நல்லா வேலை பார்க்குது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து இதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க? அதாவது கரெக்டா இங்கிருந்து 4.5 கிலோமீட்டர் போய் வந்திருக்கு நாடா பயிற்சி. இங்கிருந்து 4.5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 9 கிலோமீட்டர் நடந்து வாரத்துல 2 நாள் போய் வந்திருக்கு. ஒரு நாள் நீச்சல் பயிற்சி கொடுத்துருக்கு. இப்ப இவங்களை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு அடிப்படையா ஒரு மாசத்துக்கு இதெல்லாம் தேவை, இவ்வளவு தேவை அப்படின்றதுனா என்ன மாதிரியான உங்களுக்கு தேவைகள்? ஒரு இப்போ இந்த ஜனவரில இருந்து மார்ச் வரையும் வந்து இதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா வேணும். ஏன்னா களத்துக்கு போறதுனால அந்த மாடுகளுக்கு அந்த தானிய வகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கனால அந்த மேக்சிமம். அது போக வீட்டில் இருக்கும்போது தவிடு தூசி வைக்கலாம். ரொம்ப அதெல்லாம் சும்மா அள்ளி நிறையா போட மாட்டோம், நார்மலாக போட்டு ஃபிட்டிங்கில் வச்சுருப்போம். ஒரு பேட்ஸ்மேனு ஒரு பிளேயர் எப்படி வச்சிருப்போமோ அது மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க வந்து பிளேயர் தான். நம்ம ஒரு பிளேயர் எப்படி ரெடி பண்ணுவோம், அவர் அந்த இதுலேயே வச்சிருந்தா அந்த மாதிரி இருப்பார். அதிகமாக சாப்பிட்டு இருந்தாலும் அசம்பந்தமாக இருப்பார். அதனால பிளேயர் மாதிரி இருப்பார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.